கோயமுத்தூர் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம், குழந்தைகள் நலன், வளரினம் பெண் குழந்தைகளின் நலன், மகளிர் நலன், பழங்குடி மக்களின் நலன், அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன், விழிப்பு நிலை மக்களின் நலன் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலம் என பல தரப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பணிகளையும் கடந்த 20 வருடங்களாக அன்னூர், காரமடை மற்றும் சர்க்கார் சாமக்குளம் போன்ற ஒன்றியங்களில் செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு கணபதி ராமகிருஷ்ணபுரம் அரசு நடுநிலைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு மற்றும் இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தி இந்தியன் ஹெட் செஞ்சுரி பவுண்டேஷன், கோடக் மஹேந்திரா பிரைம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் இணைந்து நடத்தியது. சமூக மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு செயல்பாட்டு மையம் நிர்வாக இயக்குனர் பழனிசாமி பள்ளி மாணவர்கள் கூறுகையில், மாணவர்களுக்கு தலைக்கவசம் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமான ஒன்றாக உள்ளது. விபத்தினால் ஏற்படும் தலைக்காயத்தினால் அவர்களின் வாழ்க்கையை மாறிவிடுகிறது. எனவே பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கு சாலை விதிமுறைகளை கற்றுக் கொடுத்தும் பள்ளிகளுக்கு வரும்போது அவசியமாக தலைக்கவசம் அணிந்து வர வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் வரதராஜ், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு நல அலுவலர் சதாசிவம், பள்ளி தலைமை ஆசிரியர் ஆனந்தகுமார், இந்தியன் ஹெட் இன்சூர் பவுண்டேஷன் மாநில பொறுப்பாளர் அண்ணாதுரை, டீம் பழனிசாமி, சமூக ஆர்வலர் கோவை சாதிக், நிகழ்ச்சி மேலாளர் பக்கீர் சேட், உதவி தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச தலைக்கவசங்களை வழங்கினார்கள். ஓகேங்க சார்.